பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கிலும் விஜய் போட்டிடுறாரு. பெரம்பூர்ல வந்து திமுக வர்சஸ் தாவேக்கான்னு போட்டி களமா அப்படியே டைரக்டா அமையுது. திருச்சி வந்து கிட்டத்தட்ட ஐயா நேருவோட எல்லை கட்டுப்பாட்டுக்கு இருக்கு, இது சேகர்பாபுவோட எல்லை கட்டுப்பாட்டுக்கு. விஜய்க்கு வந்து திருச்சி கடுமையாக இருக்கு. காரணம் அங்க திமுகவை நிக்குது, அண்ணா திமுக. பெரம்பூர் சுலபமா இருக்கும். தைரியம் இருந்தா ஒரு தொகுதியில நிக்க வேண்டியதானே, எதுக்கு ரெண்டு தொகுதியில நிக்கிறீங்க? நேரடியாவே ஒரு தாக்குதல விஜய் மேல. அதுதான் கரெக்டா. இப்போ இனிக்கோ இறுதிராஜ் அவர்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தானே. இப்போ ஏதோ ஒன்று ராஜினாமா பண்ண போறாரு, யார் வீட்டு காசு இது? மக்களோட வரி பணத்துல இன்னொரு வாட்டி தேர்தல் கேட்டா அவங்க நிக்கலையா, இவங்க நீங்க ஏன் மேம் நிக்கிறீங்க? ஏர்போர்ட்டுக்கு வெளியில செருப்பு, பிஞ்ச செருப்பு, பாட்டிலு, குப்பெல்லாம் இருந்ததுதான் விஜய் வந்துட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இல்ல ஒண்டி மண்ணு ஒண்டி பிறகுதான் விஜய் வந்துனுக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு நாமினேஷன் பண்ண அன்னைக்குனா கூட சட்டமன்ற தொகுதி ஃபுல்லாக போக மாட்டீங்களா சார்? எப்போ சார் போவீங்க? 18 நாள் இருக்கு, வந்துட்டீங்க நீ பாட்டுன்னு புறப்பட்டு. விஜய் எங்கள் தொகுதியில் நிற்கிறாரு, எங்களை வந்து பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் மக்களுக்கு, அதை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு தலைவராக தானே இருக்கிறார். ராயபுரம் மனம் நான் எத்தனை ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் மெட்ராஸ் பாக்ஸிங் பவுட்டு, சார்பேட்டா பரம்பரை சண்டை மாதிரி இந்த வாட்டி இருக்குது. ஒன்று சேகர்பாபு இல்லை மனம் ஆவறதாகட்டும், பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவரு. பனையூர் பண்ணையார் வருவார், தனி விமானத்தில் வருவார், நமக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு திருப்பி ஃப்ளைட் ஏறி போயிடுவார். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கிலும் விஜய் போட்டிடுறாரு. இந்த ரெண்டு தொகுதியில அவருக்கு எந்த தொகுதி பலம்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரம்பூர் தொகுதி அவருக்கு பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு காரணங்கள். ஒன்று, சென்னையில் அவருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட நல்ல வரவேற்பு இருக்குது, முதல் விஷயம். இரண்டாவது, பெரம்பூரில் வந்து திமுக வர்சஸ் தாவேக்கான்னு போட்டி களமாக அப்படியே டைரெக்டாக அமையுது. அங்கே வந்து அண்ணா திமுக வேட்பாளரை போடலை, மாறாக பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்குறாங்க, அவங்க வேட்பாளரை போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வரும்ன்றதை பார்க்கணும். இப்போ நான் என்ன பார்க்குறேன், ஒரு பத்திரிகையாளராக இல்லை வடசென்னை நன்கு அறிந்தவனாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, விஜய்க்கு வந்து அங்கே ஒரு நேச்சுரலாக ஒரு மோடு, ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவங்கள எதிர்த்து நிற்கிறது அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலரோ சும்மா ஒரு பகுதி செயலரோ இல்லை, மாவட்ட செயலர் நிற்கிறார் ஆர்டி சேகர், அவர் சட்டமன்ற உறுப்பினர். பட் இருந்தாலும் கூட அந்த விஜயோட அந்த பிம்பம், விஜயோட அந்த கட்டமைப்பு, அவர் ஒரு தலைவர், சாதாரண தொண்டரா இல்லை வேட்பாளர் இருந்தால் அது கதை வேறு. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைமையை அங்கே வந்து நிற்குதுன்னும் போது அதற்கு வந்து ஒரு பெரிய அளவில் வாக்கு விகிதாச்சாரம் கிடைக்கும். இப்போ அதோடு நீங்கள் வந்து ஒப்பிடுறீங்க அப்படின்னா, இங்கேயும் கிறிஸ்துவர்கள், சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க பெரம்பூர். கிட்டத்தட்ட இதே புரோட்டோடைப் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணலாம். திருச்சியில் அங்கே பிள்ளைமார்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, முத்திரையர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் இருக்குது. அந்த காரணத்தில் தான் அங்கே இனிக்கோ இறுதிராஜ் அங்கே போட்டிப்பட்டு வெற்றி பெறாரு. இன்னொன்று, அது வந்து திருச்சி வந்து கிட்டத்தட்ட ஐயா நேருவோட எல்லை கட்டுப்பாட்டுக்கு இருக்குது, இது சேகர்பாபுவோட எல்லை கட்டுப்பாட்டு இருக்குது. இப்போ சேகர்பாபுக்கு வந்து துறைமுகத்தில் ராயபுரம் மனோன்ற ஒரு கடுமையான வேட்பாளர் எடுத்துகிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி போடுறாரு. அதே மாதிரி திருவிக்கா நகரில் பார்த்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கோட பிரச்சாரம் வந்து ஒரு மௌன புரட்சியாகவே நடந்து கொண்டிருக்குது. கை குழந்தையுடன் கணவனை இழந்த ஒரு இளம் பெண் இந்த கை குழந்தையோட போய் பிரச்சாரம் கேட்குறாங்க. என் கணவர் அரசியல் ரீதியாக சூழ்நிலையால் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அந்த கொலையில் மர்மம் இருக்குது, அரசியல் இருக்குன்னு அவங்க பிரச்சாரம். அதை விட ஆம்ஸ்ட்ராங் அவரோட தாயார் ஒருபடி மேலே போய், முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும் என் பையனை யார் கொண்டாங்கன்னு, சிபிஐக்கு இந்த விசாரணை போனோன்னு பாதிக்கப்பட்ட நாங்கள் கேட்கும்போது சிபிஐ விசாரணை வேணான்னு 2 வாட்டி வழக்குக்கு போகிறாங்க மாநில அரசு. எதுக்கு போகிறீங்க? சாவு விழுந்தது எங்கள் வீடில், இறப்பு எங்கள் வீட்டில், எங்களுக்கு மாநில காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, சந்தேகம் இருக்குது. அப்போது நீங்கள் அதிலேருந்து விலகிட்டு உண்மைதானே வரணும், எந்த காவல்துறையை விசாரித்தா என்னன்னு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் 2 முறை நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுக்கு வரீங்க, சிபிஐ வழக்கு வராமல் நீங்கள் தடுத்தீங்க. அப்போது மருமகளை மகளாக எடுத்து அந்த தாய் பிரச்சாரம் பண்ண, என் மகளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாங்க. இப்போது பொதுவாக வந்து இந்த இளம் பெண்கள், அதுவும் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட அந்த வைராகி, அந்த கண்ணீர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் எனி அதர் பார்ட்டி. அதை வச்சு பார்க்கும்போது திருவிக்கா நகரம் டைட் ஆகுது. ராயபுரம் ஜெயக்குமார் இப்போ திருப்பி மறுபடியும் சீமில் வராது. பிஜேபி இருந்தாலும் இல்லாவட்டியும் இந்த வாட்டி நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் காலையில் 2 மீன்பாடி வண்டி, அதுக்கப்புறம் ஆட்டோ எம்ஜிஆர் பாட்டு போட்டுக்கின்னு, அதுக்கப்புறம் கட்டமரம் வண்டியில் ஏறிக்கின்னு எம்ஜிஆர் பாட்டெலாம் போட்டுன்னு அவர் ஆரம்பிச்சிட்டார். அதிக வாட்டி ஜெயிச்சவர்.
இந்த வாட்டி அவருக்கு நல்லா இருக்குன்றாங்க. அடுத்த தொகுதி துறைமுகம், ராயபுரம் மனம். நான் எத்தனை ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் மெட்ராஸ் பாக்ஸிங் பவுட்டு, சார்பேட்டா பரம்பரை சண்டை மாதிரி இந்த வாட்டி இருக்குது. ஒன்று சேகர் பாபு இல்லை மனோ ஆவறதாகட்டும், பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவர் கரெக்டாக. அதாவது ரெட்டலையும் உதயசூரியனும் நேர் எதிராக இருக்கும். போன வாட்டி பிஜேபி நின்னாங்க, அப்போ வந்து சுலபமாக வெற்றி பெற முடிஞ்சுது சேகர் பாபுவால். இந்த வாட்டி ராயபுரம் மனோ நிற்கிறார். அப்போது சேகர் பாபு வந்து அவரோட தொகுதியை அவர் இப்போ டைட் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று திருவிக்கா நகரில் அவருக்கு வேண்டப்பட்டவர் தான் வேட்பாளர் போட்டிருக்கிறார். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் நேருக்கு அங்கே பெரிய பிரச்சனை இல்லை. நேரு இடத்துல திருச்சியில் விஜய் வந்து நிற்கும் போது நேரு அவர்களும் இறங்கி வேலை செய்வார். இன்னொன்று அங்கே எதிர்பாராத ஒரு விஷயம் ப்ளஸ் என்னன்னா, அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் வந்து ரொம்ப யதார்த்தமான பிரச்சாரத்தை வந்து விஜயை வச்சு கூர்ப்பாக பேசுகிறார். திமுக ஒரு சைடு இருக்காங்க, திமுக வளர்ச்சியில் நேரு அது இது எல்லாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறாரு, பனையூர் பங்களாவில் பண்ணையார் வராரு, பண்ணையார் வருவார், தனி விமானத்தில் வருவார், நமக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு திருப்பி ஃப்ளைட் ஏறி போயிடுவார். நான் அப்படி இல்லை, தெருவாக சுற்றுறேன், நான் திருச்சிக்காரன், மலைக்கோட்டைக்காரன், நான் இங்கே தான் 30 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு உங்களை விட்டா இல்லை, எனக்கு இதுதான் அரசியல்னு வந்துட்டேன். அவர் அப்படி இல்லை, படம் நடிக்க போயிடுவார். நான் பண்ணையாரை நம்புறீங்களா இல்லை என்ன நம்புறீங்களா, நான் உங்களில் ஒருத்தன், நான் லோக்கலு, இந்த பிரச்சாரத்தை எடுக்கிறார். ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள், சரியாக பேசக்கூட வரல அவருக்கு. ஆனால் பண்ணையார் விஜய் அவரை நம்பாதீங்க, ஃப்ளைட்டில் ஏறி போயிடுவார், உழைக்க மாட்டார், உங்களை வந்து பார்க்க மாட்டார், நான் ஊராக வருவேன், எனக்கு இந்த ஊர் நான் வரணுன்றதில் நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன், நான் என்னை கை விட்டுறாதீங்கன்றார். இது பர்சனல் அப்பீல். அப்போது விஜய்க்கு வந்து திருச்சி கடுமையாக இருக்கும். காரணம் அங்கே திமுகவும் நிற்குது, அதிமுகவும் நிற்குது. பெரம்பூர் சுலபமாக இருக்கும். ஏன்னா திருச்சியில் வந்து மற்ற வேட்பாளர்கள்லாம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இங்கே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இது கொஞ்சம் இலவம். இன்னொன்று, விஜய்க்குமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் பெரம்பூர் தானே. வேட்புமணி நீங்கள் எங்கே பண்ணீங்க? 2வது சாய்ஸ் தானே. இது தோத்துட்டா அது காப்பாற்றும், இல்லை அது தோத்துட்டா இது காப்பாற்றும். இப்போ ஒத்தையா ரெட்டையா. அப்போ மக்கள் ஏதோ ஒரு ஊர் மக்கள் தெளிவாக முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி திருச்சி கிழக்குல இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ தைரியம் இருந்தா ஒரு தொகுதியில நிக்க வேண்டியதானே, எதுக்கு 2 தொகுதியில நிக்கிறீங்க? நேரடியாவே ஒரு தாக்குதலை விஜய் மேல. அதுதான் கரெக்டா. இப்போ இனிக்கோ இறுதிராஜ் அவர்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தானே. எதுக்கு இப்போ 2 இடம் 3 இடம்லாம் நிற்கிறீங்க? அவங்க பொது செயலர் 4 இடத்துல கூட நிற்பாருன்னாரு புஷி ஆனந்த். விட்டா கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் இந்த சைடு கொடைக்கானல், எங்கன்னா கீழே மலை அடிவாரத்தில் கூட நின்றுப்பாங்க போல. நல்ல வேலை 2 தான் ஜனநாயக நாட்டில் இருக்குது. இப்போ ஏதோ ஒன்று ராஜினாமா பண்ண போகிறார். யார் வீட்டு காசு இது? மக்களோட வரி பணத்தில் இன்னொரு வாட்டி தேர்தல். மக்களுக்கு சந்தோஷம் இருக்கும் வச்சுக்கோங்க, ஏதாவது தேர்தல் அடிக்கடி நடந்தால் திருவிழா மாதிரி இருப்பாங்க. பட் ஜனநாயகத்தை அது உகந்ததானே இல்லை. அப்போ விஜய் அவர்களுக்கு அந்த பயம் இருக்குது. வெளியில் காட்டிக்காமல் கேட்டால் அவங்க நிற்கலையா, இவங்க நீங்கள் ஏன் மேம் நிற்கிறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலும் போய் நின்னார். யார் எதிர்த்துனார்? முதலமைச்சரை எதிர்த்து நின்னார். அதுதான் மாற்று. இவர் எதனா தொகுதி கிடைக்குமா, எங்கன்னா கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா, சிறுபான்மை இருக்கிறாங்களா, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தேடி பெரம்பூர், ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் வேலை செஞ்சு வச்சுருக்காரு. அப்புறம் திருச்சி கிழக்கு டெமோகிராஃபிக்கலி அது கான்ஸ்டன்சி கரெக்டாக வருது, நான் பார்த்து போய் நிற்கிறேன். அதான் அதனுடைய சூட்சம். எனக்கு வந்து அவருக்கு திருச்சி கொஞ்சம் கடும் போட்டியாக இருக்கும், பெரம்பூர் சுலபமாக இருக்குன்ற மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இன்னொரு பக்கம் 2 தொகுதியிலுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டாரு. ஆனால் இப்போ வரைக்குமே அவர் பண்ணுற பிரச்சாரத்தில் மட்டும் ஏதோ ஒரு சிக்கல், ஒரு ஒழுங்கு இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ பெரம்பூரில் நடந்தப்பையோ வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னுமே ஒரு கட்டமைப்பு இல்லாமலே தாவேக்கா போயிட்டு இருக்கா? நானும் இன்னொரு பத்திரிகையாளரும் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை சிவகங்கைலாம் பார்த்துட்டு வரோம். ஏன்னா திருச்சியில் முதலமைச்சர் 2 நாள் கேம்ப் இருந்தாங்க. அது எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு. அதேமாதிரி எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸும் அங்கே பிரச்சாரம் பண்ணார் அந்த டெல்டா பகுதியில். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு நண்பரும் வந்து ஒரு 4 நாள் செய்தி சேகரிக்க போயிருந்தோம். அப்போது திருப்பி வரும்போது அவர் கேட்குறாரு, அந்த நண்பர், என்னோடய வண்டி ஓட்டுநர்கிட்ட, அவர் பேர் ரவி, என்ன விஜய் வந்து போயிட்டாரா இல்லையா தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஏர்போர்ட்டுக்கு வெளியில் செருப்பு, பிஞ்ச செருப்பு, பாட்டிலு, குப்பெல்லாம் இருந்ததுன்னா விஜய் வந்துட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இல்லை மண்ணு ஒண்டி பிறகு தான் விஜய் வந்துனுங்கிறாருன்னு அர்த்தம். அப்போ எனக்கு திடீர்னு சட்டுன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது எப்படி ஒரு பாறை வச்சுருக்காங்க, ஒரு தலைவர்ன்றவர் என்ன பேசினார், மக்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆரவாரம், ஒரு அர்ப்பரிப்பு, கூட்டம் கச்சாமச்சான்னு வரும். இதுதான். அதேமாரி அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஏர்போர்ட் கிட்டே வரும்போது பார்த்தா நிறைய செருப்பு பாட்டிலெல்லாம் பிஞ்சு போயிருக்கு, பாட்டில் குப்பையாக போட்டிருக்கிறாங்க, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பிஞ்சிருக்கு. அப்போது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், போகிற இடம்லாம் சர்ச்சை. மக்கள்கிட்ட நீங்கள் பழகிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. அவர் தன்னை இப்போ நேற்று திருச்சியில் அவர் வந்து நாமினேஷன் பண்ணார். ஒரு நாமினேஷன் பண்ண அன்றைக்கினா கூட சட்டமன்ற தொகுதி ஃபுல்லாக போக மாட்டிங்களா சார்? எப்போ சார் போவீங்க? 18 நாள் இருக்குது, வந்துட்டீங்க நீ பாட்டுன்னு புறப்பட்டு.
திருப்பி போனோன்னா மறுபடியும் ஃப்ளைட் எடுக்கணும், மறுபடியும் ஏடிசி கிட்ட வாங்கணும், திருப்பி பர்மிஷன் வாங்கணும். நேற்று வாங்கினீங்க பர்மிஷன், அப்படியே சேர்த்து வாங்கிட்டு ஏன் ஒரு நாள் நைட்டு திருச்சியில் தங்கினா என்னதான் பிரச்சனை? சரி கரூரில் தங்கலை, ஆனால் 42 பேர் செத்துட்டாங்க, காவல்துறை உங்களை கரூர்லேருந்து போக சொல்லிட்டாங்க, பயந்து வந்துட்டீங்க. இல்லை அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேட்டு புத்தி கூர்மையாக வந்துட்டீங்க. திருச்சியில் நேற்று தங்கறல என்ன பிரச்சனை? ஏன் தங்கலை? போட்டிடுறீங்கல்ல. 2 பேரும் லோக்கல் உள்ளூர்காரங்க. இனிக்கு எழுதுராஜா அங்கே இருக்கிறாரு, இவர் அந்த ஊருக்காரு, நான் அங்கே தான் இருக்க போகிறேன்றாரு. யார்? ராஜசேகரன். இது ரெட்டலை, இது உதயசூரியன். விசில் இதுதான் மாற்றுன்றீங்க. ஏன் அங்கே ஒரு 2 நாள் தங்கி பிரச்சாரம் பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி பிரச்சாரம் பண்ண வேணாம், ஒரு வீடு யாரோ கட்சிக்காரங்க வீட்டு தங்கி தொண்டர்களை பார்க்கலாம்ல. நான் தெருவா வர முடியாது, நான் வந்தால் கூட்டம் வரும், நெரிசல் வரும், நான் ஒரு 500 பேரை பார்த்து திருச்சியில் நீங்கள் தான் எனக்கு களை பணியை ஆற்ற போகிறீங்க, நீங்கள் போய் வீடு வீடாக டோர் கேன்வாஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து பக்கத்து தொகுதி விராலிமலை. நீங்கள் விராலிமலை இப்போ போய் பாருங்கள், வீட்டில் எல்லாம் அந்த 200 மீட்டர் தாண்டி ரெட்டலை சின்னம் இன்னும் இருக்குது. வீட்டுக்காரங்க பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு சில இடத்துல உதயசூரியன். எதுக்கு கட்சி அப்படி வச்சுருக்காங்க? அப்போ கட்சி நடத்துறதுக்கும் ஒரு தொண்டர்களை இது பண்ணுறதுக்கும் வெறும் ரசிகர்கள் பட்டாளம் வச்சு அரசியல் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். இன்னொன்று திருச்சி அது அர்பன் பாக்கெட், அதனால் அவருக்கு அந்த ட்ராக்ஷன் இருக்குன்றதுனால அங்கேயும் போய் நிற்கிறார். பட் அவர் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ இருக்கிற 18 நாள் இல்லை, இதுக்கு 9 நாள், இதுக்கு 9 நாள் வச்சா ஒரு சட்டமன்ற தொகுதி 9 நாள் பத்துமா? இன்னொன்று எதிர்பார்ப்பு இருக்கும்ல. விஜய் எங்கள் தொகுதியில் நிற்கிறாரு, எங்களை பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல மக்களுக்கு, அதை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு தலைவராக தானே இருக்கிறாரு. இப்போ இதுக்கப்புறம் எப்போ போவார் அப்படின்னு எதிர்பார்க்குற நிலைமையில தான் மக்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன, இல்லை மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடைய வைக்கலன்னா ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் திருப்பி படத்துக்கே போகலாம், தேட்டரில் பார்த்துக்கோங்க. அதை தான் ராஜசேகரன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல தொழில் இருக்குது, நல்ல நடிகர், அவரை எனக்கும் பிடிக்கும், அவரை போய் நம்ம தேட்டரில் பார்க்கணும், அதனால் தயவு செய்து தோக்கச்சிருங்க, அதனால் எனக்கு ரெட்டலையில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டுருக்கேன். அவர் பண்றதையும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப தாவேக்கா சூழ்ந்திருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட என்ன நடக்கிறது, கள நிலவரம் என்னன்றதை தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையம் தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு, ஆனா திமுக தான் நெருக்கடி கொடுக்குது எங்களுக்கு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சில விஷயங்கள் சின்ன வயசுலேயே படித்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது போவாதில்ல, பழக்கமாகி போச்சு. எது எடுத்தாலும் திமுக தான் காரணம், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம். இன்னொரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படி எது எடுத்தாலும் திமுக, ஏன்னா எங்களுக்கு பழக்கமாகி போச்சு. இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க என்னங்க பிரச்சனைனா, இல்லை நான் சிரித்து கொண்டே அழுது கொண்டிருக்கிறேன், இல்லை அழுது கொண்டே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், சீட்டு நிறைய கொடுக்கல, என்ன பண்ணுறது தெரியல, அப்போ ஏங்க கூட்டணியில் பாசிச பாஜக வந்துவிடும் அப்படின்வாங்க. இந்த சைடு போய் இவர்கிட்டே அதே கேள்வி கேட்கலாம். நீங்கள் என்னங்க கேட்ட சீட்டு கொடுத்தாங்களா, கேட்ட தொகுதி கொடுத்தாங்களா, இல்லை கொடுக்கல, மனசு கஷ்டமாக தான் இருக்கும், ஏங்க கூட்டணி விட்டு வேலை, இல்லை பாசிச பாஜக வந்துவிடும். அது என்ன மனப்பாடம் ஆகிப்போச்சு, பிஜேபி எதிர்ப்பு பேசி மனப்பாடம் ஆகிப்போச்சு. எது எடுத்தாலும் பிஜேபி எதிர்ப்பு. இங்கே அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய்க்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, எது எடுத்தாலும் திமுக எதிர்ப்பு, ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு. அதை தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. காலையில் மாணவர்களுக்கு உணவு சாப்பாடு கொடுறாரு, சிறப்பான திட்டம். குழந்தைங்க பசிப்பட்டினியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதல்வராக வந்ததை விட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிற காரணத்தால் சிறுவர்களுக்கு நல்ல சிறப்பான சலுகைகள் சூப்பராக கட்சி, மாற்றுக்கருத்தே கிடையாது. இதெல்லாம் இருக்குது, நல்லது. ஒரு ஆட்சியின் மீது நல்லதையும் பேசணும், கெட்டதையும் பேசணும். ஆனால் விஜய் அவர்கள் என்னன்னா எப்பயுமே இதை ஒண்டி தான் பேசணும். ஏன்னா அவருக்கும் அதை மனப்பாடம் பண்ணினாரு, எல்லாருக்கும் சொல்லிட்டு. இன்னொன்று, திமுக எதிர்ப்பு அதிமுக பேசாததை விட நீங்கள் பேசிட்டுவீங்க. அதிமுக கட்சி தொடங்கினதே அதுக்கு தான். இப்போ அதனால தான் சமீபத்தில் ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சிலை இருக்குது, அவர் விஜய் அவர்கள் மாலை போட போகிறாரு. சிலை நான் செம்ம டென்ஷன் ஆகி போட்டு பொலன்னு போலகுது விஜய் அவர்களை, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. உடனே வா தலைவா உன்னோட கட்சி ஒருத்தன் கபலீகரம் பண்ண பார்க்குறான் தலைவா அப்படின்னு எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் அது கீழே கருத்து போடுறாங்க. இப்போ என்ன இதை காட்டுது? நீங்கள் என்ன கொள்கை, நீங்கள் என்ன உழைப்பு, நீங்கள் எந்தளவுக்கு மக்கள் அரசியல் புரிஞ்சு மக்கள் பிரச்சனையை பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வாக்காக திரும்பி வரும். பணம் ஒண்டி இருந்தாலாம் ஜெயிச்சிடலாம், இல்லை என் சாதிக்காரன் இந்த ஓட்டில் அதிகமாக இருக்கிறான்னு போய் சாதியை வச்சு நின்ன. உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் அவர்கள் போய் கடம்பூர் ராஜு எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் என்ன அந்த தொகுதிக்கு அப்படி எதனா பண்ணீங்க, அம்பாளுங்க இருக்கிறாங்க, தேவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் மக்கள் அப்படி பார்க்கல. எல்லாருக்கும் அந்த அடையாளம் என்பது இருக்குன்னு பொருள் கிடையாது. மக்கள் வேட்பாளரை வெயிட் போட்டு பார்க்குறாங்க. இவர் நம்ம தேவையா, லோக்கலில் இருப்பாரா, சொன்னதை கேட்பாரா, இல்லை ஜெயிச்சதுக்கப்புறம் எம்எல்ஏ பிஸியாகிறாரு அப்படி பண்ணுவாரா, அதெல்லாம் பார்க்குறாங்க மக்கள்.
அதே மாதிரி இப்ப சுந்தர் சி அவர்கள் பிடிஆரை எதிர்த்து நிக்கிறாரு, அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? பிடிஆர் வந்துங்க ஒரு ஒரு பாரம்பரியத்திலேருந்து வராரு. போன முறை வந்து வாக்காளர்களுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சதில் ரொம்ப ரொம்ப குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் ஒருத்தர். ரொம்ப முக்கியம். செல்வாக்கு இருக்குது, இன்னமும் இருக்குது, இனிமேல்ட்டும் இருக்கும். ஏன்னா பெரிய ஊழல் குற்றச்சாட்டுலாம் வரல. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இந்த வாட்டி என்னன்னா, மதுரை கார்ப்பரேஷனில் சொத்து வரி ஊழல் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க. அதில் அடிபட்டோட பேர்களில் இருக்கிறவங்களுக்கு பிடிஆரோட தொடர்பு உண்டு, அவரோட ஆட்கள் தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. விஜய் அவர்கள் அங்கே போய் ஓட்டு பிரிக்கிறாரு கொள்றனாலும் அது அவருக்கு உண்டான ஓட்டுகள் வந்து பெருசளவில் சேதாரம் ஆகாதுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். சுந்தர் சி ஒரு நல்ல சாய்ஸ். ஏன் அப்படின்னா விஜயும் நடிகர், சுந்தர் சி நடிகருக்கும் டைரக்டர். மேபி விஜய் பெரிய மாஸ் ஹீரோ, சுந்தர் சி ஏதோ சாதாரண நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் படம் பார்த்து பிடிக்கிற ஒரு ஓடுற மாதிரி ஒரு ஹீரோ. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மாதத்தில் நான் ஜெயிச்சிட்டா 15 நாள் நான் மதுரையில் தான் தங்குவேன், 15 நாள் தான் வருவேன். ஏன்னா என்னை நம்பி ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லலை, என்னை ஒருவேளை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா நான் என்னோடய பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன். நான் ஒரு பெரிய வேட்பாளர் எதிர்த்து நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். என்னை நம்பி என்னை நம்பி நான் ஜெயிப்பேன்னு என்னை நம்பி 2 பேர் முடிவு பண்ணுறாங்க. ஒன்று என்னோடய கட்சி தலைமை, இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவங்க வந்து வாழ்த்து சொன்னாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க அந்த கட்சியில். அந்த நம்பிக்கைக்கு நன்றி. ஒருவேளை எனக்கு போட்டால் நான் 15 நாள் இருப்பேன், எம்எல்ஏ ஆகிட்டா நான் எம்எல்ஏவாக தான் தொடருவேன். ஒருவேளை நான் என்னவா ஆகணும், என்னோடய ஃப்யூச்சரை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இதில் எங்கேயுமே நான் பக்கா மாசு, நான் அத்தை விட்டு வந்தேன், நான் இத்தை விட்டு வந்தேன், நான் எம்எம் பெரிய ஆள் தெரியுமா, அந்த பேச்சே கிடையாது. மக்கள் நாளைக்கு நான் யார், நான் தோக்கணுமா ஜெயிக்கணும் மக்கள் முடிவு பண்ணும். நான் மதுரையில் 15 நாள் இருக்கணுமா இருக்கக்கூடாது மக்கள் முடிவு பண்ணும். நான் எதிர்த்து நிற்கிறேன், வாய்ப்பு கொடுத்தாங்க, உழைப்பேன். நாளைக்கு என்ன தெரியாது. ஜெயிச்சா அரசியல்வாதி, தோத்தா படம் நடிக்க போயிடும். யதார்த்தம். இந்த மாதிரி ஆட்களை மக்களுக்கு பிடிக்கும். அதனால் வந்து பிடிஆர் நான் சொன்ன மாதிரி அவருக்கு எட்ஜ் இருக்கும், நல்ல வேட்பாளர். சுந்தர்சியோட அந்த யதார்த்தமான பேச்சு இருக்குது. இன்னொன்று அவரும் வந்து ஃபேமஸ் இல்லையா. இப்போ மதுரை மத்தியில் எல்லாத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருக்கோம். சுந்தர்சிடா அந்த படத்தில் நினச்சா நான் உள்ள இந்த பேய் படம் எல்லாமே பேய் பத்தனமாக ஓடிச்சு. அவரு அரண்மனை எல்லாமே பாப்புலர். அதுவும் மதுரையில் நிறைய படம் ஓடி இருக்குது, அவருக்கு தெரியும். வேறு ஒரு சில காமெடி படம்லாம் ஒரு சில இதெல்லாம் கூட பண்ணியிருந்தார். அதனால் அவருக்குமே வந்து ஒரு வாக்குகள் கூட வரும். இன்னொன்று ரெட்டலை சின்னத்தில் நிற்கிறார். அவர் வந்து தாமரையில் நிற்கலை, புத்திசாலி தினமாக ரெட்டலையில் நிற்கிறார். அதனால் அது வந்து ஒரு போட்டி இருக்கும், ஒரு கலகலப்பான ஒரு போட்டியாக இருக்கும். ஓகே சார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் பேசினப்ப கூட பெரம்பூரில் இருக்கிற உள்ளூர் பிரச்சனையை பற்றி பேசாமல் நீங்கள் சொன்ன மாதிரி தான், என்னோட கரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், நான் பல விஷயத்தை விட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், நீதி கேட்டு வந்திருக்கேன், இந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு இடத்துலையுமே பேசுகிறார். ஆனால் திருச்சியில் பேசினப்ப நேரு அவர்களை பற்றி பேசியிருந்தாரு, பாஜகவையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இந்த இடத்துலையாவது கொஞ்சம் மாற்றம் இருக்கா? இந்த தடவையாவது அவர் பேச்சில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சி பேச்சு நிறைய பேர் என்னோட கருத்துன்ற விட்டு நான் நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்பேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருச்சி பேச்சு நல்லா இருந்தது, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இன்னும் கூர்மைப்படுத்தணுன்ற மாதிரி பேசியிருக்காரு. அப்போது ஒரு சப்ஜெக்டை மாற்றணும். இப்போ முதல்வர் அவர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஒரே பேச்சை திருப்பி பேச மாட்டாங்க. அந்த முக்கியமான ஹைலைட்ஸ் இருக்கும். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திங்கன்னா குடும்ப அரசியல் பேசுவார், ஊழல் பேசுவார், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இளம் சமுதாயம், இந்த போத கலாச்சாரம், அப்புறம் இந்த நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் மாறி வரும். அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் எடுத்திங்கன்னா பாஜக எதிர்ப்பு, டெல்லி தமிழ்நாடு சண்டை, பணம் வரலை, அதுக்கப்புறமா வந்து அதிமுக வந்து அவங்க நம்ம எதிர்பார்க்குற அரசியலை கொடுக்க மாட்டாங்க, இது ஸ்கெலிட்டன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மாறி வரும். திமுகவில் யார் தப்பு அதிமுகவில் யார் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இல்லை வேறு சில உள்ளூர் பிரச்சனைகள்லாம் வரும். அதில் அது மாதிரி மாற்றுவாங்க. பட் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக மாற்றாமல் ஒரே ப்ரோட்டோடைப்பில் போயிருந்தார். இப்போது திருச்சியில் மாற்றிருக்கார். வாழ்த்துக்கள். பல்வேறு கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.